அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 15:25. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். இவன் வயலில் இருந்தான் அப்படின்னாவ இவனுடைய கேரக்டர், இவனுடைய நற்குணத்தை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டா, வீட்டில் விருந்து நடக்குது, நடன களிப்பு விருந்து நடக்கிற சமயத்தில் அவன் வயலில் இருந்தான்னா வயலே கதி, வேலையே கதி என்று இருந்த கடினமான ஒரு உழைப்பாளி. இவன் ஒரு சோம்பேறி கிடையாது, கடினமாய் உழைக்கிறவன் என்பதுக்கு அடையாளம் வயலில் இருந்தான். அடுத்து இவன் சொல்றான் பாருங்க, 15:29 தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவன், எப்பொழுதுமே தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவன், பல வருஷமா தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறாகவே இருக்கிறான். மட்டுமல்ல, தகப்பனுடைய கற்பனையை மீறவில்லை. அடுத்து இளையகுமார மாதிரி தகப்பனுக்கோ அல்லது அவன் ஊருக்கோ எந்த கெட்ட பேரையும் வர வைக்கல. அது வரையில் அவன் நல்லவனாகவே இருந்திருக்கிறான், நற்சாட்சி உள்ளவனாக இருந்திருக்கிறான். ஏன்னா வேற ஒரு அவனை குறித்து இந்த பாவம் அந்த பாவம் சொல்லப்படலை. அந்த அளவுக்கு அவன் நல்லவன். அதுக்கு பேரு தான் வயலில் இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு செயின்ட் மாதிரி இருந்தான்னு நம்ம நினைக்க தோணுது. இத்தனை நல்ல சுபாவங்கள் இருந்தும் ஆனால் எதுவரையிலும் இவன் நல்லவன். இளையகுமாரன் மனம் திரும்பி வீட்டுக்கு வருகிற வரையிலும், வந்த பிறகுதான் தெரியுது இவன் சுயரூபமே வெளியே வருது. கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாமல் தகப்பனையே எதிர்க்கிறாயா. அப்போ இளையகுமார மனம் திரும்பி வந்த பொழுது தான் இவன் யாருன்னு தெரியும். அதுவரையிலும் எல்லா பாவத்தையும் மறைத்து கொண்டு செயின்ட் போல வாழ்ந்தான். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு வெளி உலகத்துக்கு நல்லவரா கர்த்தருக்கு முன்பாக கெட்டு போன மூத்த குமாரன் அல்ல, எப்பொழுதுமே கர்த்தர் முன்பாகவும் உலகத்தான் முன்பாக சாட்சியா நம்ம வாழணும். உலகத்துல சாட்சியா இருக்கணும், புறஜாதிகள் மத்தியில வேலை செய்யற இடங்கள் எல்லா இடங்களிலும் நம்ம சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா.